சரி, இன்று கீழக்கரை அலங்காநல்லூர்ல வந்துட்டு ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் கருணாநிதியோட சிலையோட திறந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குது. அதாவது பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு விளையாட்டை இவங்களோட சுயநலத்துக்காக சிதைத்து கொண்டிருக்கிறது திமுக அரசு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஜல்லிக்கட்டுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இதுதான் இங்கே வைக்கக்கூடிய கேள்வி. கிளம்பாக்கத்துக்கும் கலைஞருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நீங்கள் என்னுடைய பணம் 42 கோடியில் வந்து அங்கே இதை கட்டிட்டு இருக்கீங்க, அவரோட சமாதியை கட்டிட்டு இருக்கீங்க. வேலை எங்களுக்கு பிடிக்கலையோ எங்கள் வரி காசு எல்லாம் போயிட்டு இருக்கு. நூலகம்னு சொல்லிட்டு ஒரு 102 கோடி ரூபா நூலகம் மதுரையில் கட்டி. சார், அவர் பேர்ல நூலகம் கட்டக்கூடாதா? ஏன்னா அவர் நிறைய புத்தகங்கள் தமிழுக்காக எழுதிக்காரு. ஏங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அறிஞர்கள்லாம் இருந்த ஊரை நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு மண்ணில் இவனுங்க வந்துட்டு பெரியார் அப்படி என்ன கழிச்சார் தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. அறிஞர் அண்ணா 2 வருஷம் தான் தமிழ்நாட்டை ஆனார். நீங்க திருமணா அண்ணா சாலை, திருமணா அண்ணா நகர், திருமணா அண்ணா இப்போ கலைஞர்னா நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர் யாருமே இல்லை. சீமான் அவர்கள் கூட கேட்கிறாரு, உங்க அப்பா மூஞ்சியை பார்த்துட்டு போனா வழங்கம்மா. உங்களை பத்தி 3 ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் எழுதிட்டார்ல, ஏன் இன்னைக்கு வரையும் அண்ணாமலைஜியை பத்தி வாயை திறக்காம மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாயை திறக்க மாட்டேன், மாண்புமிகு எதிர்கால துணை முதலமைச்சராக திரு உதயநிதி அவர்கள் ஏன் வாயை திறக்க மாட்டேன்றாங்க? காலையை நாங்கள் வந்து மாநில பட்டியல் கொண்டு வருவோம், கல்வியை நாங்கள் மாநில பட்டியல் கொண்டு வருவோம் தீர்மானம் போடுறிய விளக்கென்ன? இதுக்கு முன்னாடி மாநில பட்டியல் கொண்டு போனதே நீனு காங்கிரஸ் தானே. நீட்டை கொண்டு வந்தே நீதாண்டா. நாங்கள் நீட்டை மீட்போம், நாங்கள் நீட்டை தடை செய்வோம்னா இது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தன வேலையான்னு சொல்லி மக்கள் சிந்திக்கணும். வணக்கம் சார். வணக்கம். சரி, இன்று கீழக்கரை அலங்காநல்லூர்ல வந்துட்டு ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் கருணாநிதியோட சிலையோட திறந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு விளையாட்டை இவங்களோட சுயநலத்துக்காக சிதைத்து கொண்டிருக்கிறது திமுக அரசு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது ஏறு தழுவுதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏரி தழுவுதல் எங்கள் ஊரில், நாங்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்தவங்க, எங்கள் ஊரில் அது மஞ்சி விரட்டுன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் அது ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. முழுமையான தமிழ் பேர் வந்து ஏறு தழுவுதல் தான். அந்த ஏறு தழுவுதல்ன்றது ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. ஏன் சார், அவங்க வந்துட்டு ஒரு நம்ம பாரம்பரியமான விளையாட்டு வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு மைதானம் கட்டி கொடுத்து அந்த இடத்துல இளைஞர்கள்லாம் வர வச்சு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குது. தொடர்ந்து 5 நாட்கள் நடக்க போகுது. அதுல என்ன அவங்க சுயநலமா இருக்காங்க? சுயநலம் இல்லை. நீங்கள் மைதானம் கட்டினது நாங்கள் எந்த தவறும் சொல்லலை. அதுக்கு 61 கோடி ரூபா செலவு பண்ணி கட்டணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இருக்க நிதி சுமையில், இப்போ இருக்க பிரச்சனை இல்லை. 7.5 லட்சம் கோடி கடன் இருக்கிற வேலையில் கிட்டத்தட்ட பொது நிறுவனங்களை வாங்கிய கடன் 1.5 லட்சம் 1.5 கோடி சேர்த்திங்கன்னா 9 லட்சம் கோடி கடனில் நம்ம இப்போ இருக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கும் 3 லட்சம் கோடி கடன், 3 லட்ச ரூபா கடன் இருக்கு ஒரு ரேஷன் அட்டை இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கடன் சூழலில் இந்த ஒரு மைதானம் தெரியுமான்றது அது ஒரு நிதி சம்பந்தமான ஒரு பிரச்சனை. அது ஒதுக்கி ஓரம் கட்டுங்க. ஜல்லிக்கட்டுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதுதான் இங்க வைக்கக்கூடிய கேள்வி. கிளம்பாக்கத்துக்கும் கலைஞருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ ஒருத்தருடைய பேர் எப்படி வைக்கிறோம்னா அது சார்ந்து அவர் ஒன்றும் போராடி இருக்கணும், அதற்கு சம்பந்தமான ஒரு சட்ட வடிவமைப்பு கொண்டு வந்திருக்கணும், இல்ல அது சம்பந்தமான ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து முன்னெடுத்து பெரிய பெரிய இடத்துல பேசி அதற்கான அனுமதி. அவர் முதலமைச்சரா இருந்திருக்காருல்ல சார், அந்த ஒரு காரணத்துக்கு. முதலமைச்சரா இருந்தது நான் இல்லை சொல்ல. முதலமைச்சரா இருந்ததுக்கு தான் நீங்க என்னுடைய பணம் 42 கோடியில வந்து அங்க இதை கட்டிட்டு இருக்கீங்க, அவரோட சமாதியை கட்டிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு பிடிக்கலையோ எங்க வரி காசு எல்லாம் போயிட்டு இருக்கு. நூலகம்னு சொல்லிட்டு ஒரு 102 கோடி ரூபா நூலகம் மதுரையில் கட்டி. சார், அவர் பேர்ல நூலகம் கட்டக்கூடாதா? ஏன்னா அவர் நிறைய புத்தகங்கள் தமிழுக்காக எழுதிக்காருல்ல. ஏங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அறிஞர்கள்லாம் இருந்த ஊரை நீங்கள் வந்து 1967க்கு அப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே வந்து கலைஞரும் பெரியாரும் அண்ணா தான் தாங்கின மாதிரி ஒரு கட்டமைப்பு இங்கே உருவாக்குறாங்க. தமிழ்நாடு பெரிய ஊருங்க, பாரம்பரியமுக்கு அதிகமான சிவன் கோயிலும் சைவ ஸ்தலங்களும் வைணவத்தில் இருக்கிற கோயிலுங்க. குன்று இருக்கிறதெல்லாம் குமரன் இருக்கிற கோயிலுங்க. அது பழனி, பழங்கண்டம், திருச்செந்தூர், பழமுதிர் சோலையுடன் சுவாமிமலை, அழகிய திருத்தணி, மருதமலைன்னு எந்த மலை போனாலும் என் முருகர் இருப்பாருங்க. அந்த மாதிரி தெய்வ பக்தி உள்ள ஊருங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு மண்ணில் இவனுங்க வந்துட்டு பெரியார் அப்படி என்ன கழிச்சார் தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. அறிஞர் அண்ணா 2 வருஷம் தான் தமிழ்நாட்டை ஆனாரு. நீங்க திருமணா அண்ணா சாலை, திருமணா அண்ணா நகர், திருமணா அண்ணா இப்போ கலைஞர்னா நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர் யாருமே இல்லையா? அவர் பேர் வைக்க கூடாது. நான் கேட்கறது எவ்வளவு பேர் தலைவர் நீங்க வைக்க வேணாம்னு சொல்லுங்க. ஒரு பொருள் ஒரு பேருன்றது என்ன நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு வெளிநாட்டுல சுற்றுலா போறவங்க இங்க வந்தாங்கன்னா இது என்ன ஊருங்க, இது வந்து கலைஞர், இது அண்ணா நகர், இது பெரியார் நகர், இது ஜே நகர்.
இது வந்து ஜெய அரங்கம், இது கலைஞர் அரங்கம், இது நாங்க 4 பேர் தான் இந்த நாட்டுல இருந்தாங்களா? அப்படிதான். அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இன்றைக்கு வந்து மோடிஜி வந்து பாரத பிரதமரா 2014 பதவியேற்று கிட்டத்தட்ட வந்து 10 ஆண்டுகள் நிறைவு செய்யற கடத்துல இருக்கிறப்ப 10 ஆண்டு அவர் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணலைன்னு தானே அது சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு தான் போவாங்க எப்போதுமே. நிறைவு செய்யற போறப்ப அவர் பேர்ல ஒரே ஒரு குஜராத்ல ஒரே ஒரு கேலரியில ஒருத்தர் வேணான்னு சொல்லி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அவருடைய குடும்பம் சம்பந்தப்பட்டவங்க யாருமே பொது நிகழ்வுகளுக்கு வரல. அவருடைய பொருளாதார ரீதியா தன்னை வளப்படுத்திக்கல. தன்னுடைய சொந்தக்காரங்க யாரும் அரசியல் அவர் கொண்டு வரல. இந்த அர்ப்பணிப்புக்கும் அப்படியே இப்படி வந்து பாருங்க. இப்ப ஏறு தழுவுதல் நீங்க வந்துட்டு அர்ப்பணிப்புன்னு சொல்றீங்க. இப்ப நடந்த இளைஞரணி மாநாட்டுல கூட முழுக்க பிஜேபியும் மோடி அவர்களையும் வந்து தாக்கி தானே பேசியிருக்காங்க. அது மோடி அவர்கள்லாம் தாக்கவே இல்லைங்க. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. முதல்ல ஏறு தழுவுதல் முடிச்சிடுறேன். ஏறு தழுவுதல் வந்து நீங்க வந்து 62 கோடி செலவுல அலங்காநல்லூர்ல கட்டியிருக்கணும். அலங்காநல்லூர்லாம் எங்க கட்டணும்? வாடிவாசல்ல திறப்பாங்க. ரைட்டா? எப்படி எப்படிமா அந்த மஞ்சு வெட்டு நடக்கும்? ஒரு கிராமம், நான் மஞ்சரட்டில் இருந்திருக்கேன். எங்க ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் மஞ்சரட்டில் ஸ்ராவையில் நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஒரு கிராமத்துல இருந்து மாடை பிடிச்சி அந்த குலசாமிகிட்ட போய் மாடை காமிச்சிட்டு வர வழியில எங்கெங்க குலசாமிகள் இருக்கோ அங்கெல்லாம் அந்த மாடை கொண்டு வருவாங்க. அங்க வந்து வணங்குவாங்க. அங்க இருக்க ஊர் மக்கள் தெய்வமா வணங்கக்கூடிய ஒரு பொருளுங்க மாடு. வணங்குவாங்க. வணங்கிட்டு அந்த குலசாமி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுதான் வாடிவாசல் வந்து அவுத்து விடுவாங்க. நீங்க அலங்காநல்லூர்ல ஒரு குறிப்பிட்ட மைதானம் இருக்கு. அந்த மைதானத்துல நீங்க கட்டியிருக்கலாம். சம்பந்தமே இல்லாம அலங்காநல்லூருக்கு வாடிவாசலுக்கு சம்பந்தம் இல்லாம கீழக்கரில் கொண்டு போய் ஏன் கட்டினீங்கன்னு தான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி. ஒண்ணு. ஜல்லிக்கட்டு வரப்ப ஜல்லிக்கட்டு வந்து மாடு வந்து நம்மளுடைய விலங்கு காளை வந்து மாநில பட்டியலில் இருக்கப்ப அது பொது பட்டியலுக்கு மாத்தினது யாரு? அன்றைக்கு இருக்க காங்கிரஸ் திமுக அரசாங்கம். அப்ப ஜல்லிக்கட்டு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? 2. 3வது, ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்ட களம் மெரினால் நடந்துச்சு. ஜாதி மத பேதம் இன்றி எல்லோரும் சாரையாக போராடினாங்க. அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரா வந்து பன்னீர்செல்வம் இருந்தாரு. மேல வந்து மோடிஜி இருந்தாங்க. 2 நாள்ல போராட்ட களத்தை பார்த்து இது ரொம்ப பூமா இருக்கு, ஒட்டுமொத்த தமிழகமே கொந்தளிக்குதுன்னு சொல்லி இந்த பீட்டாமைக்கு எதிர்க்காக கொந்தளிக்குது, தடைப்பட முடியாதுன்னு சொன்னோன்னே எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல அதற்கான அஷூரன்ஸ் வேணுமோ, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல அதற்கான அனுமதி வேணுமோ உடனடியாக நிர்மலா சீதாராமன் பண்ணுவோம். அன்னைக்கு வந்து ராணுவத்துறை அமைச்சரா இருந்தாங்க. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் அங்கு சென்று எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டும் உடனே சாங்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சாங்ஷன் பண்ணி இங்க ஜல்லிக்கட்டுக்கான அனுமதியை வாங்கி கொடுத்தது யாரு? மோடி அரசாங்கம். சரியா? அப்ப ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் கலைஞர் நூற்றாண்டு அரங்கம் வைக்கிறதுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இன்னும் சொல்ல போனா ஜல்லிக்கட்டுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மஞ்சு விரட்டுக்கும், அதாவது ஏறி தழுவுதல் விழாவுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க வந்து இந்த இப்ப நம்ம மென்னால மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்துல திமுக தன் பங்களிப்பை கொடுத்தாங்களா? இல்ல. நாம வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் குழுவாட்டம் மத்திய அரசு அழுத்தத்தை கொடுத்து மத்திய அரசு அதற்காக வேலை செஞ்சு அனுமதி வாங்கி கொடுக்குறப்ப இவங்க எதனா ஒரு உள்ள போய் வேலை செஞ்சு கொடுத்தாங்களா? இவங்களுடைய வழக்கறிஞர் இளங்கோ எம்பியா இருக்காரு, அவர் ஆவுனா போயிடுறாரு டெல்லிக்கு. ஒரு சின்ன கேஸ்னால முன்னாடி வந்துடுறாரு. ஆவுனா RS பாரதி கேஸ் போடுறாரு. பேரு கேஸ் பாரதி தான் அவர் பேரு. ஆவுனா உடனே கேஸ் போடுறாரு. நாங்களே சொல்றோம் கேஸ் பாரதி தான். ஆவுனா அவர் வழக்கறிஞர் நீதிமன்றத்தை நாட்டுவார், ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப ஜல்லிக்கட்டு சம்பந்தமான எதனா நீதிமன்றம் கொண்டு போய் அதுக்கான அழுத்தத்தை கொடுத்து அதற்கான ஒப்புதல் கொடுத்து நீங்க கொண்டு வந்தீங்களா? எந்த விதத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு நாங்கெல்லாம் தெலுங்குக்காரங்களா? எல்லாரும் தமிழன் தாங்க. தமிழ்நாட்டுல பிறந்த எல்லா 8 கோடி பேரும் தமிழன் தாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாதுங்க. நீங்கள் நான் முன்னாடி சொன்ன பதிவு தான். ஒரு பொருளுக்கு நீங்க சொந்த கொண்டாடினா அட்லீஸ்ட் அந்த பொருளுக்கு சம்பந்தமான எதனா ஒரு பங்களிப்பு நீங்க பண்ணிருக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜல்லிக்கட்டு ஏறி தழுவுதல் அரங்கத்துக்கு மோடிஜி அவர்கள் பேரை தான் வச்சிருக்கணும். அவர் தான் அனுமதி வாங்கி கொடுத்தாரு. அவர் அனுமதி நீ கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு வரையும் தடையில்லாம ஜல்லிக்கட்டு ஏங்க அனுமதி கொடுத்து. ஏங்க பீட்டா அமைப்பு போய் ஜல்லிக்கட்டை நீங்க வந்து மாநில பட்டியல இருந்து மத்திய பட்டியல மாத்திட்டீங்க. பீட்டா அமைப்பு ஜல்லிக்கட்டுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. ஜல்லிக்கட்டே நடத்த முடியாத ஒரு கண்டிஷன் வந்துருச்சா இல்லையா? அதை உடைச்சு கொடுத்தது யாரு? பன்னீர்செல்வம் முதலமைச்சர். மோடி அதுங்க ஏத்துக்கிறாங்க சர்ச்சையாவதா இல்லையா? அப்போ நான் குலசாமி எல்லாம் கொண்டு வந்து அலங்காநல்லூர்ல வந்து மாடையை நிறுத்தி அங்கிருந்து வாடிவாசல் வழியா மாடை அவுத்து விடுறது பொங்குங்க. சம்பந்தமே இல்லாம ஊருக்கு ஒதுப்புறமா ஏதோ ஒரு இடத்துல போய் 10-15 ஏக்கரை வாங்கி அதுல வந்து 62 கோடி மக்கள் பணத்தை செலவிட்டு அங்க இருந்து நான் மக்கள்லாம் வர வச்சு அங்க ஒரு கேலரி பண்றேன். இவங்க எல்லாம் உட்காந்து சொகுசா பாக்குறது ஏசி கேலரி. ரொம்ப தேவையாது. ஏசி கேலரி எதுக்குங்க கட்டுறீங்க? உள்ள நுழைவாயில உள்ள நுழைஞ்சொல்லி கலைஞர்களோட சிலை இருக்கு, அதை தான் திறந்து வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல திமுக சேர்ந்த நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த விஷயத்த வந்து
அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு மாதிரி நீங்க எந்தெந்த விஷயத்துல எல்லா விஷயத்தையும் கலைஞரை நீங்க அழுத்தம் கொடுத்து கிளகம்பாக்கம் மெரினா கடற்கரையில் கலைஞருக்கு வந்து பேனா வைக்கிறேன், இது நம்ம லைப்ரரியில இது வைக்கிறேன், எங்க திரும்பினாலும் கலைஞர் சிலை வைக்கிறேன், எவ்வளவுக்குள்ள அழுத்தம் கொடுத்துக்கிட்டீங்களோ அந்த அளவு வெறுப்பை மக்களிடம் நீங்க சம்பாதித்து கொண்டிருக்கிறீன்றதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. சார், வெறுப்பை சம்பாதிச்சிருக்காங்க சொல்றீங்க. இன்னைக்கு கூட கூட்டம் மலைநாளூர் அந்த கீழக்கரைக்கு மக்கள் வந்து கூட்டமா சாரையா போயிட்டு தான் இருக்காங்க. இளைஞர்கள் அங்க போய் தானே இருக்கிறாங்க. ஏங்க கூட்டம் கூறுறதுலாம் ஒரு விஷயமாங்க. நீ கூட்டம் கூறுறது அவங்க நீங்க மாடுபிடி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, ஏறுதல் வைக்கிறாங்க, மஞ்சட்டு பார்க்கறதுக்கு எல்லாரும் போறாங்க. அது வந்து திமுக வந்து கூட்டமா? அப்போ பார்த்தா 5 லட்சம் பேர் நாங்க கூட்டம்ன்றாங்களா? இளைஞரணி மாநாடு, இளைஞர் அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாங்க எங்களோட திமுக வளர்ப்போம் அப்படின்னு தானே சொல்றாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, திமுகவோட உறுப்பினர் 1 கோடி பேர் இருக்குன்னு அவங்க பெருமை பீத்துக்கிறாங்க. அந்த பெருமை பீத்திக்கிட்டு என்ன சொல்றாங்க, 5 லட்சம் பேர் நாங்க திரட்டுவோம் மாநாட்டு போடுறாங்க. நான் சொல்றேன், நீங்க வளர்ந்த கட்சி தானே, ஆளுங்கட்சி தானே, நீங்க நல்லா பெரிய லெவலா வந்துட்டீங்க. தமிழ்நாட்டை 6 முறை ஆண்டிட்டீங்க. தாத்தா ஆண்டாச்சு, மகன் ஆண்டாச்சு, இப்ப பேரன் உதயநிதி ஆண்டதுக்கான வேலைகள் இருக்கு. அவருடைய பயனான இன்ப நிதியும் பக்கத்துல இருக்காரு. கிட்டத்தட்ட வாரிசு அரசியல், ஜமீன்தார் அரசியல், மன்னராட்சி இங்க தமிழ்நாட்டுல அமல்படுத்துற கண்டிஷன் வந்துருச்சா இல்லையா? விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? சொல்றேன், மன்னராட்சி மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன நீங்க ஒரு மாநாடு போட்டு மறுபடியும் 5 லட்சத்தை கூட்டத்தை காட்டுறீங்க? எதுக்கு நீங்க மாநாடு போட்டு கூட நீங்க என்ன புது கட்சி? மாநாடு தேவையில்லாத எதுக்குங்க? நான் என்ன கேக்குறேங்க, ஒரு மாநாடு எதுக்குங்க போடுறாங்க? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, தன் பலத்தை வந்து அரசியல் ரீதியா நிரூபணம் பண்ணுவாங்க. நான் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சிருக்கேன், எனக்கு 2 சீட் தெரியா, 3 சீட் தெரியா, என்கிட்ட இவ்வளவு பெரிய ஜாதி கூட்டம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பண்ணிட்டோம். இது வந்து எப்படின்னா, உதயநிதி அவர்களை தூக்கி பிடிப்பதற்காக திமுக செய்கிற வேலை. நல்லா கேட்டுங்க. ஆமா, இது வந்து இதே இளைஞரணி மாநாடு எத்தனை நடந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? மு.க. ஸ்டாலின் இளைஞரணி தலைவரா இருக்கப்போ ஒரு மாநாடு, அதுக்கப்புறம் உதயநிதி தலைவரா இருக்கப்போ ஒரு மாநாடு. இடையில திமுக செத்து போச்சா? இடையில எந்த இளைஞருமே இல்லை. ஏன்னா 60 வயசு வரைக்கும் இளைஞரா தான் இருக்கா ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறம் தான் வெள்ளங்கோயில் சாமிநாட்டை கொடுத்தாரு. அதை பிடிங்கிதான் திரு உதயநிதி அவர்கிட்ட கொடுத்தாங்க. வெள்ளங்கோயில் சாமிநாதன் பாப்போம் செய்தி விளம்பரத்துறை அமைச்சரா பாவமா சுத்திட்டு இருக்காரு. பாவம், அவர் ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபர் அவரு. அப்ப இவ்வளவு இடைப்பட்ட காலத்துல நீங்க ஏன் எந்த மாநாடு நடத்தல? அப்ப வருகின்ற எலெக்ஷனுக்கு இவங்கதான் லீடர். வர எலெக்ஷனுக்காக ஒரு அடித்தளம் போடுறாங்க. எலெக்ஷனுக்கு மட்டும் கிடையாது. அவங்க என்னன்னா இவங்கதான் துணை முதலமைச்சர். பாத்துக்கோங்க, ஆமா, துணை முதலமைச்சரா திரு மு.க. ஸ்டாலினுடைய மகனா இருக்கக்கூடிய உதயநிதியை உள்ள கொண்டு வரப்ப எந்த எதிர்ப்பு வராம ஒட்டுமொத்த எல்லாருடைய கட்டமைப்பும் அமைதியா இருக்குன்றதுக்காக ஒரு பூமை கிரியேட் பண்றாங்க. தவிர தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது. நீங்க உறுப்பினர் 1 கோடி பேர் இருக்கீங்க, 5 கோடி பேர் சேர்க்கறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. பிரியாணி தரீங்க, மட்டன் பிரியாணி போடுறீங்க, டெய்லி ஜாங்கிரி கொடுக்குறீங்க, பரிசு பொருள் கொடுக்குறீங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. உங்களோட வேலை என்ன வந்து வேணும்? எவன் பொறுப்புல இருக்கீங்க? ஒரு வட்டத்துல ஒரு சின்ன வார்டுல வார்டுல சாப்பாடு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் போறாங்க. அவங்களுக்காக போலன்னு சொல்றீங்களா? என்னங்க கொள்கை இருக்கு திமுக? எனக்கு புரியலங்க. திமுகக்கு என்ன கொள்கை இருக்கு? மத்திய அரசை எதிர்க்கிறது தவிர என்ன கொள்கை இல்ல, எங்களுக்கு என்ன பவர் இல்லன்னு கேக்குறீங்க? பவர் இல்லங்க. என்ன திமுக நல்லா கேளுங்க, ஒரு எதிரியை தாங்க மோதணும். இது வந்து போலித்தனமா எதிரி வந்து மோடி அவர்கள் இல்ல நல்லா கேட்டீங்க. நீங்க தீர்மானங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க. நான் ராஜாவா இருக்கேன்னா என்னோட சண்டை யாரோட இருக்கணும்? ராஜாவோட தான் இருக்கணும். என்னோட சண்டை சம்பந்தமே இல்லாம ஒரு தளபதி கிட்டயோ இல்ல அதற்கு கீழே இருக்கக்கூடிய சேவகன்ட்ட இருக்குமா? அதுதான் திமுக பண்ணுது. எப்படி சொல்றேன் கேளுங்க. திமுகனுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ராஜான்னு வச்சுங்க. அந்த ராஜா தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ராஜாட்ட தானே மோதணும். சம்பந்தமே இல்லாம கவர்னரை பத்தியே புகார் சொல்றீங்க. சார் பென்சில் திருடி போட்டான் சார், பேனா திருடி போட்டான் சார், லப்பர் அழியல சார், என் பக்கத்துல இருந்து கிள்ளி விடுறான் சார். என்னங்க இது? கவர்னரை பத்தி நீங்க ஏங்க பேசுறீங்க? கவர்னருக்கு வந்து அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரத்துல அவர் வேலையை பாக்குறாருங்க. கவர்னருக்கு சிறப்பு அதிகாரம் இருக்காது கான்ஸ்டிடியூஷன்ல. அவருக்கு என்ன அதிகார வரம்பு இருக்கோ அதை மீறி அவர் செயல்படவே முடியாது. இதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஆனா அவங்க பொண்ணுகிட்ட தீர்மானம், பாதி தீர்மானத்தை கவர்னர் தான் தொடுவாங்க. அண்ணாமலை கிட்ட நேரடியா சொல்லு, 3 ஃபைல்ஸ் பதவியே இருக்க கூடாது. அது இருக்கட்டுங்க. நான் கேக்குறது, உங்களை பத்தி 3 ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் எழுதிட்டார்ல, ஏன் இன்னைக்கு வரையும் அண்ணாமலைஜியை பத்தி வாயை திறக்காம மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வாயை திறக்க மாட்டேன், மாண்புமிகு எதிர்கால துணை முதலமைச்சராக திரு உதயநிதி அவர்கள் ஏன் வாயை திறக்க மாட்டேன்றாங்க? உங்களுடைய களம் யாரு? இங்க வந்து மாநில தலைவர் எங்க அண்ணாமலைஜி தான் உங்களுக்கு களம். பதில் சொல்லுங்க. அவர் தானே டெய்லி கேள்வி கவர்னர் உங்களுக்கு கேள்வி கேட்கிறா, ஏய் திமுக இதெல்லாம் பதில் சொல்லு, கவர்னர் உங்களுக்கு கேள்வி கேட்கிறா. ஒரு ஆளே இல்லைன்னு தானே சொல்றாங்க. அதுதாங்க நானும் சொல்றேன். அவங்க சொல்லிட்டு போட்டோம். கவர்னர் உங்களை திமுக பத்தி எதனா கேள்வி முன் வைக்கிறாரா? இல்ல அவங்க என்னன்னா எது பண்ணாலும் திமுக ஆப்போசிட்டா தான் கவர்னர் பண்றாருன்னு சொல்றாங்கல்ல. ஏங்க அண்ணாமலைஜி தான் டெய்லி பண்றாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கன்றேன். நான் தான் சொல்றேன். ராஜா அண்ணாமலை அவர்களை பார்த்து திரு அண்ணாமலை பயப்படுறாங்க. ராஜா கிட்ட தாங்க சண்டை பண்ணணும். ஏங்க நீங்க கவர்னர் கிட்ட வரீங்க?
நேரடியா டெய்லி உங்களுக்கு கொடுக்குறாரா இல்லையா? அப்ப திரு உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு கூட அண்ணாமலை பார்த்து பயந்துட்டாருன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு கூட ஒரு அறிக்கையில பாத்தீங்கன்னா அண்ணாமலைஜி வந்து கொடுத்திருக்காரு. என்னன்னா மாநில பட்டியல இருந்து இது போயிடுச்சு, துணைவேந்தருக்கு வந்து கவர்னர் நியமிக்க கூடாது, முதலமைச்சரா நியமிக்கணும்னு சொல்லி இவங்க வந்து சிறப்பு தீர்மானம் போட்டிருக்காங்க. அது தவறு. அன்பழகன் கல்வித்துறை அமைச்சரா இருக்கப்ப அவரே சொல்லியிருக்காரு துணைவேந்தரா வந்து கவர்னர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது பதில் சொல்லணும்னு பதில் கிடையாது. இப்ப வந்து காலையை நாங்கள் வந்து மாநில பட்டியல் கொண்டு வருவோம், கல்வியை நாங்கள் மாநில பட்டியல் கொண்டு வருவோம் தீர்மானம் போடுறிய விளக்கென்ன? இதுக்கு முன்னாடி மாநில பட்டியல் கொண்டு போனதே நீனு காங்கிரஸ் தானே. இவங்க என்ன பண்ணுவாங்க, கச்சத்தீவை தார வாத்துருவாங்க. நாங்கள் கச்சத்தீவை மீட்போம், நாங்கள் கச்சத்தீவை மீட்போம், நாங்கள் கச்சத்தீ தாரவாத்தே நீதாண்டா, நீட்டை கொண்டு வந்தே நீதாண்டா, நாங்கள் நீட்டை மீட்போம், நாங்கள் நீட்டை தடை செய்வோம்னா இது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தன வேலையான்னு சொல்லி மக்கள் சிந்திக்கணும். எல்லா வேலையும் இவங்க பண்ணுவாங்க. ஹைட்ரோ கார்பன் கையெழுத்து போட்டுருவோம், ஹைட்ரோ கார்பன் நாங்கள் எதிர்க்கோம், மக்களை திரண்டு வாருங்கள் வானுங்க. ஏன் கையெழுத்து போட்டா தெரியாம கையெழுத்து போட்டேன் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு. இது என்ன கூத்து? என்ன இது? என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கே இந்த விஷயம் எல்லாம் தெரியும்ல, ஏன் யாருமே எதிர்த்து கேட்க மாட்டாங்க, எது பேச மாட்டாங்க? ஏங்க அவங்க கட்சியில இருக்கவங்க எல்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டு உட்காந்துருக்காங்க. மானம் ஈனம் சூடு சொரணம் தான் அந்த கட்சியில எவனும் இருக்க மாட்டாங்க. ஆனா இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? பதவி வேணும்னு இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தலைவரை மகிழ்வித்தா குளிர்வித்தா நமக்கு பதவி இருக்கிறதுக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்னால்தான் திரு துரைமுருகன் அவர்லாம் கூட மேடையில சொல்றாரு, பழுத்த அரசியல்வாதி. இன்றைக்கு வரையும் வந்து சக்கர நாக்கால தான் இன்னும் போல. அவ்வளவு பெரிய வயசு, 82 வயசுலயும் நான் எம்எல்ஏவா இருந்தே தீருவேன், நான் சாகிறப்ப எம்எல்ஏ தான் சாவேன் அப்படின்னு இன்னைக்கு வரையும் போராடி கொண்டு இருக்கின்ற ஒரு போராளி அவரு. அந்த போராளி சொல்றாரு, கலைஞர் அவர்களை பார்த்து இதுதான் சொல்றேன், இந்த போராட்டம் பதவி போராளி தான். கலைஞர் அவர்களை பார்த்து விட்டேன், முக ஸ்டாலின் அவர்களை பார்த்து விட்டேன், உதயநிதி பிரம்மாண்டமாக பண்ணிவிட்டார், என் வாழ்வு நிறைவு பெறுது, அதை மட்டும் பார்க்க மாட்டேன், இன்ப நிதி வர வைப்பி நான் இருப்பேன்னா. எவ்வளவு பதவி ஆசை! 9 வாட்டி எம்எல்ஏ இருந்துக்கிறியே, எவ்வளவு பெரிய பதவி ஆசை! இளைஞர்கள் வழிவிடுவாங்கன்னா கடைசி வரையும் கலைஞர். இதெல்லாம் என்ன கலைஞர் அவர்களோட ஃபார்முலா தான். கலைஞர் அவர்கள் வந்து 93 வயசு வரையும் சட்டமன்றத்துல நீங்க வந்து சட்டமன்றத்துல தொடர்ந்து 3 வாட்டி நீங்க அட்டன் பண்ணாம கையெழுத்து போடாம போனா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க, எம்எல்ஏ பதவி போடும். சர்க்கரை நாக்காளி தள்ளிட்டு போய் வெளியில கையெழுத்து போட்டு இன்றைக்கு 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினதான் நம்ம முதலமைச்சரா வச்சிருந்தோம். இன்றைக்கு வந்து 50% பென்ஷன் தேவையில்லை அவங்களுக்கு. கலைஞருடைய பணம் போகுதா இல்லையா? போகுதா இல்லையா? அப்ப 93 வயசு அவர் இருக்கிற வரையும் எம்எல்ஏ இருக்கணும், முதலமைச்சர் இருக்கணும் அவர் ஆசைப்பட்டாரா இல்லையா? ஆசைப்பட்டார்ல. அதேதான் அவருடைய இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி போராளின்னு சொல்றீங்க. ஏங்க நீங்க இளைஞர்கள் வழிவிடுங்க. பிஜேபி ஒரு கண்டிஷன் வச்சிருக்கா இல்லையாங்க, 75 வயது பண்ணா நீங்க எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது. பிஜேபியோட கண்டிஷன் தெரியுமா இல்ல? இது எடியூரப்பாக்கு மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 75 வயசு ஆயிட்டுனா நீங்க ரிட்டையர்மெண்ட். இன்னைக்கு எல்கே அத்வானி ஆகட்டும், முரளிமொழி ஜோஷி ஆகட்டும், மற்ற பெருந்தலைவர்களை நாங்கள் வணங்குறோம், அவங்களை வாழ்த்துறோம், அவங்க பிறந்த நாளுக்கு போய் அவங்க செஞ்ச விஷயத்துல நினைவு கூறுறோம். இன்றைக்கு ராமர் கோயில் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்குன்னா அதற்கு காரணம் எல்கே அத்வானி ரதயாத்திரை. மோடிஜி அவர் ஓப்பனா சொல்றாரு, வாஜ்பாய் அவர்களை வணங்குறோம். ஏன்னா 70 வயசு தான் உங்களுக்கு. 75 வயசு நீங்க தாண்டிட்டீங்க, எம்எல்ஏ எம்பி கூட கட்சி சேவை செய்யுங்க, எல்லாம் ரிட்டையர்மெண்ட். நீங்க 93 வயசு வரை நீங்க போறீங்க. இன்றைக்கு 80 வயசுக்கு மேலேயும் துரைமுருகன் வந்து எம்எல்ஏ பதவி வச்சிருக்காரு. அப்ப இவரை வந்து சொம்பு தூக்கி போராளின்னு சொல்லாம என்ன போராளின்னு சொல்றது?